நமச்சிவாய வாழ்க சொல்லி ஒரு பாட்டி எமக்கிங்கர்கள்ட்ட மீண்டிருக்காங்க ஐயா. அந்த பதிவு சொக்கரையா 2 நாளைக்கு முன்னாடி விளக்கம் சொன்னது தனியாக ஒரு 6 நிமிஷம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சவங்க அந்த பதிவை பார்த்து அது ரொம்ப நமச்சிவாய வாழ்க ஐயா வந்துட்டாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. அதனால் அந்த பதிவை மட்டும் பார்த்துக்குங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க பேசிட்டு இருந்தீங்க. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்ங்க. நவனீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதை நான் கட் பண்ணிட்டேன். இல்லைங்க அந்த பதிவு போட்டிருக்கு, கண்டிப்பா பாருங்கன்னாரு ஐயா. ஓ சரி. அந்த நமச்சிவாய வாழ்க பதிவு சொன்னோம்னா அந்த பாட்டி அந்த பதிவு தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க ஐயா. ஓ சரி சரிங்க. அது ரொம்ப தெளிவாக அந்த 6 நிமிட பதிவில் அந்த நமச்சிவாய வாழ்க மந்திரத்தினுடைய மகிமை வந்திருக்குங்க ஐயா. அவர் பேர், அந்த அம்மா பேர் செல்லம்மா. சரிங்க. நமச்சிவாய வாழ்க பாலையா. நமச்சிவாய வாழ்கங்க பாலையா. எல்லாருக்கும் நமச்சிவாய பாலசுப்ரமணிய ஐயா எல்லாருக்கும் இந்த கோளறு பதிகம் இருக்கு இல்லையா, கோளறு பதிகம் கேக்குதா கைலாஷ்? ஐயா கேக்குதுங்கய்யா, நீங்க கண்டினியூ பண்ணுங்கய்யா. கோளறு பதிகம், கோள்னா ஏதோ இந்த 9 கோள்களுடைய தாக்கத்தை மட்டும் நீக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. உங்களுக்கு அதான் சரியில்லையா, கோளறு பதிகம் படிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோளறு பதிகம் வேற ஒரு பெரிய கருணை. ஞானசம்பந்த பெருமான் பாடிய மொத்த பாடல்கள் நமக்கு கிடைத்தது 4158 பாடல்கள். இது எல்லாமே எதுக்காக வந்ததுன்னா, இந்த கலியுகம் இருக்கு இல்லையா, இந்த கலியுகத்துல வாய்ச்சவடார்காரர்களும் விதவிகளும் வேசிகளும் பாரத தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அப்பொழுது வயதான மூதாட்டிகளும் இளைஞர்களை போல தங்களை அலங்கரித்துக் கொண்டு பிற இளைய ஆடவர்களை நாடுவார். ஏராளமான கள்ளத்துறவிகள் தோன்றி தங்களை யோகஞானம் பெற்றவர்களாகவும் சிவஞானம் பெற்றவர்களாகவும் கூறிக்கொண்டு ஆன்மாக்களை தன்மயப்படுத்தி தான் சொன்னது மட்டும் நிஜம், மற்றது நிஜம் அல்ல என்று கூறி அந்த போலி குருமார்கள் அரசனை போலவும் சீடர்கள் சொத்து முதல்வற்றை கொடுத்து விட்டு அடிமைகள் போலவும் வாழ்வார்கள். அப்படிங்கிறது நியதி. இந்த நியதியில இப்படியெல்லாம் ஆன்மாக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஒரு பெற்றோர் தவம் செய்து அதனால் பிறந்த குழந்தை ஞானசம்பந்தர். இவர் அன்று பாண்டிய நாடு சமன் என்றதெல்லாம் வச்சு அவர் மிகப்பெரிய குருகுலம் அமைச்சு ஊருக்கு ஆசிரமம் கட்டியிருக்கலாம். ஊருக்கு அவர் ஒரு தொண்டர் படை உருவாக்கி இருக்கலாம். அவருக்கு தெரியாத யோக மார்க்கம் கிடையாது, ஞான மார்க்கம் கிடையாது. சரியை கிரியை யோகம் ஞானம் இதுல அவருக்கு இணையா சொன்னவங்க யாரும் கிடையாது. எந்த இடத்துலயுமே ஞானசம்பந்தர் இதை பற்றி பேசவே இல்லை. இந்த யுகம் இப்படி இருக்கும், இந்த யுகத்துல இப்படி இப்படி இன்னல்கள் வரும், இதை இப்படி நீக்கி நீங்கள் நலமுடன் ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு புரிந்து கொண்டு இறைவனை மட்டும் நம்பி ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை வாழ வேண்டும். இல்ல இந்த யுக தர்மப்படி நீ எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்தாலும் இந்த பஞ்சாட்சரம் சொல்லு, இந்த பாடலை பாடு, உன்னுடைய மனதின் சோர்வுகள் நீங்கி நீ மிக நல்ல வாழ்க்கை அடைவாய். எல்லா பதிவுகளும் நமக்கு ஒரு எதுனா ஒரு பூஸ்ட் அப் சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு அவ்வளவு தெளிவாயிடுச்சு. அது போல இந்த போலிமார்களிடம் சிக்கி இந்த ஆன்மாக்கள் மாளக்கூடாது என்பதற்காக முருகப்பெருமானே ஞானசம்பந்தராக அவதாரம் செய்து இதை பேசுகிறார். எப்படி முருகப்பெருமான் ஞானசம்பந்தர்னா, சைவ சித்தாந்த நூலை முதல்ல முருகப்பெருமான் தான் அதுக்கு முதல் குரு. மன்மதனை எரித்த கண்ணா, அதாவது மாயையாகிய இந்த உலக நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மன்மதனை எரித்த பிறகு
மன்மதன் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்படுறான். அதே நெற்றிக்கண்ணன் முருகப்பெருமான் தோன்றார். ஏனெனில் இங்கு ஆசையும் பேராசையும் சூழ்ந்து இன்றைய காலகட்டத்திலே பெற்ற தாவப்பணம் சோர் கூட கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவு இழிநிலையா இந்த மனித சமுதாயம் போயிட்டு இருக்குல்ல. ஆசையினால் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் மட்டும் பெரிய இந்த ஆசை மிகுந்த இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து ஒரு மனித வாழ்க்கை மனித பண்புகளோடு வாழ வேண்டும்ங்கிறதுதான் இந்த திருமுறைகள். இதுல ஒரு மனநல மருத்துவர் போல நம் ஞானசம்பந்தர் நான் இருக்கேன் போட அப்படிங்கிற அசால்ட்டா சொல்லுவார். அப்படி சொல்ல வந்தல இந்த கலியுகத்துல இந்த கோள் நாள் இதை வச்சுட்டு ஒரு கூட்டமே எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் இந்த கோளர் பதிகம் பாடப்பட்ட சூழல் அதே மாதிரி சமணர்களுடைய ஆட்சி, மக்கள் எல்லாம் அவர்கள் தாண்டோண்டித்தனமான வாழ்க்கையில கலப்பரர்கள் காலம். மக்கள்லாம் இன்னைக்கு எப்படி கலியுகத்துல கடவுள் மறுப்பாளர்கள் பலச்சமய தாக்கத்து இடையில மக்கள் எங்க போறதுன்னா குழம்பிக்கிறா. அப்படி அதே காலகட்டம் ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலகட்டம். அப்ப இங்க அங்கன்னு ஓடி களைச்சி போய் சலிச்சு எதிரான எஜோன்னு தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த தலைமுறை ஆட்களுக்கு, அதாவது 700 ஆண்டு 1300 ஆண்டு கிபி 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு இறுதி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அந்த காலகட்டத்தில் இன்று நம் தமிழகத்து இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு குழப்ப நிலை இருந்த அப்ப இவர் அருள்றார். ஆக இந்த பதிகம் இந்த காலம் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் அதுல சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த 9 கோள்களாலும் இந்த யுவதர்மப்படி மனதல் மாற்றம் ஏற்பட்டு நீ தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நீ எல்லோரும் போற்ற முடியும் நல்லவனாக இருந்தால் இந்த கோள்கள் நல்லவை நல்லது செய்தாருன்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த என்போடு கொம்படாமைன்னு ஒரு பாடல் வரும். அது என்ன எலும்பு எதுக்குடா சிவபெருமான் போட்டுட்டு இருக்காரு இல்ல, அவருக்கு வேற நிறைய கிடைக்கல. அந்த எலும்பு கொம்பு இதெல்லாம் என்னன்னா திருமாலுடைய வாமன அவதாரத்திலே இருந்த அந்த ஒரு கொம்பு, ஆணவமாகிய கொம்பு. திருமால் ஒரு அவதாரம் முடிஞ்சதும் அலைவாரு அசுரை கொண்ட பாவத்துக்காக பிரம்மகத்தி பிடிச்சு. அப்ப நம்மால் போய் அந்த ஆணவத்தை ஒடித்து ஆட்கொள்வார். பெருமான் அணிந்திருக்கக்கூடியது வாமன அவதாரத்தில் திருமாலின் அந்த நீண்ட பற்களாக இருந்த எலும்பையும், பன்றி வராக அவதாரத்தில் இருந்த அந்த கோரப்பற்களையும், அந்த ஆமை அவதாரத்தில் இருந்த ஆமை ஓட்டையும் தன்னுடைய உடலிலேயே சுமந்திருக்கிறார். அதுதான் அந்த என்போடு கொம்படாமை. சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் போட்டுட்டு இருக்கல. என்போடு கொம்படாமை மார்விலங்க எருதேறி ஏழை உடனே என்ன பண்றாரு, என் உளமே புகுந்த அதனால் 9 1 7 18 6 நாட்கள் அவைதான். இது நாளை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. பஞ்சாங்க ரீதியாக உலகியல் நீதியாக ஏன்னா இந்த பஞ்ச ஆரங்க நால்வேதம் அந்த வேதத்தில் உள்ள 6 அங்கங்களில் ஒன்று ஜோதிடம். வாழ்நாள் கலையும்பாங்க. உண்மையா அந்த ஜோதிடத்தை உணர்ந்து கற்றவர்கள் அந்தபடி கரெக்டா வாழ்றவங்க மிக சிறப்பா இருப்பாங்க. ஏன்னா இது காலக்கணக்கு. இதுல நாம் பயணம் கூடாத நாட்கள்னு 5 இருக்கு. நட்சத்திரங்கள் நாம் பயணம் செய்ய கூடாத நட்சத்திரங்கள் சில இருக்கின்றன. அதை இங்க நம் பெருமான் சொல்றார். 9 1 எது 9 1 6 9 1 7 18 6 நாட்கள் அவைதான்னு பேசுற. இந்த நட்சத்திரங்களிலே 9 1 கூட்டினால் 10. அந்த முதல் நட்சத்திரமே ஆயில்யம். அதுல பயணம் செய்யக்கூடாது. அதை செஞ்சு பாருங்க என்னதான் நடக்குன்னு. எப்பொருள் யார் யாரை கேட்பினோம் பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்க ஒரு சுபகாரியத்துக்கு இதுக்கு விளக்கப்பட்ட நட்சத்திரங்களா இதை இப்ப நம்முடைய பெரியோர்கள் நியமிச்சிருக்காங்க. இதுல 1 ஆயில்யம். அந்த 9 1 கூட்டினா 10, அது மக நட்சத்திரம். 9 7 கூட்டினா 16, அது விசாகம்ங்கிற நட்சத்திரம்.
அப்புறம் 18வது கேட்டை நட்சத்திரம், 6வது திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இருக்க காலங்களிலே சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும், சுப பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்லாம் சில நியதி இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காத, சாமி உனக்கு கூட இருக்காரு. எந்த நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், கொண்ட வினைதான் என் செய்யும், நமச்சிவாய் வாழ்ந்து போயிட்டே இரு அப்படின்னு 2வது பாடல்ல சொல்றார். 3வது பாடல்ல நேத்தே பார்த்தோம், திருமகள், கலைமகள், வெற்றிமகள் ஆகிய புத்தை இந்த பூமியில் இருக்க அக்கதிக்கு பாடல்கள் எல்லோரும் நல்லது செய்வார்கள்னு பார்த்தோம். அதற்கடுத்து மதிமுகம் மங்கையோடு வடவாள் இருந்து மறையோடு நீங்கள் வருமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால். அது என்ன மதிமுதல் மங்கையோடு? அம்பிகையுடைய முகம் 1000 கோடி சந்திர பிரகாசம் போல இருக்கும் அம்பாளுடைய முகம். சாமியுடைய முகம் 1000 கோடி சூரிய பிரகாசமா இருக்கும். இது ரெண்டும் நெற்றியில காட்டும் பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பு தன்மையுடையதாய் வசந்த காலத்தை போன்ற உருவத்தை உடையவள் அன்னை உமையவள். அவள் உடன் இருக்க வடபால் இருந்து, வடக்கு திசையில் இருந்து மறை, அதில் வடக்கு திசையில உட்கார்ந்துட்டு மறை ஓதுறாருன்னா, இந்த சனகாதி முனிவர்களுக்கு சரியை கிரியை யோகம் எல்லாம் செஞ்சு மனசு திருப்தியே வரல, உண்மையை உணர முடியல. இறைவன் கிட்ட போய் முறையிடுறாங்க, சாமி எங்கள் மனது தெளிவடைய மாட்டேன் என்கிறது, நாங்கள் சரியை செய்யும் பொழுது உங்களிடத்தில் ஐத்திருக்கிறோம், உங்களை பாடுகிறோம், பணிகிறோம், உளவாரம் செய்கிறோம், வந்தா துன்பம் துரத்துகிறது, நினைக்கும் பொழுது நினைத்தால் நினைத்து முடித்தவுடன் துன்பம் துரத்துகிறது, செயல் செய்தால் செய்து முடித்தவுடன் வாழ்வியல் கடமைகள் துன்பங்கள் துரத்துகின்றன. அதே போல யோகத்தில் வாழ்ந்து விட்டால் அந்த வினாடிக்கு பிறகு சிற்றின்பம் போல எங்களுக்கு நிலையான இன்பம் கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த வடதிசையில இருந்தது கல்லால்னு சொல்லுவாங்க. அது கல்வியாகிய ஆலமரம், கல்லால். அது நம்மால் கல்லான ஆலமரம்னு விளக்கம் எழுதியிருக்காங்க. அந்த கல்வியாகிய ஆலமரத்தின் அதில் சிறந்தவர்கள் இந்த நால்வர். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வரும்பாங்க சனகாரிகளை. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 மறை ஆகமங்கள் எல்லாம் கற்று தெளிந்தவர்கள். அவர்களுக்கே குழப்பம் வந்து மனதில் தொடர்ந்து ஒரு தேடல் இருந்துட்டே இருந்த முடிவே இல்லை. சித்தம் அமைதியானால் அதுக்கு சித்தாந்தம்னு பேரு. எந்த ஒரு பாடலை படிக்கிறோமோ, எந்த ஒரு வார்த்தையை கேட்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய சித்தம் தெளிவடையுமானால் அது சித்தம் அந்தத்தை நெருங்கி விட்டது, அடைந்து விட்டதுன்னு. சும்மா புத்தகத்தை படிச்சு ஒப்பிச்சு பிட் நோட்டீஸ் அடிச்சு அதுல ஒரு இதுக்கு 4 விடைய போட்டு உடனே எழுதுறால சித்தாந்தம் வர. இங்க இவங்க கற்ற வல்லார்கள். என்னென்ன கற்றவங்க? நான்மறை, ஆரங்கம், கற்ற கேள்வி, இதுல வல்லார்கள். இவங்கெல்லாம் குழந்திருக்கும் பொழுது சாமி ஞானாசிரியனாக வந்து வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கப்பகலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இதெல்லாம் கூறக்கூடிய எல்லாத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடியது என்னங்கிறத சொல்லாமல் சொன்னவரே. அவர் சொல்லவே இல்லை, அமைதியா உட்கார்ந்தாரு. கையுடைய இந்த 3 சுண்டு விரல், நடுவிரல், ஆனவிரல சுண்டு விரல், நடுவிரல், இடைப்பட்ட மாயாகிய 2 விரல்களை நீட்டி ஆள்காட்டி விரலாகிய ஆன்ம விரலை கீழே கொண்டு வந்து பச்சை விரல் நீங்கினால் அதை அழுத்தி காட்டி இப்படிங்கிறார். அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அவங்க தெளிவடைந்தாங்க. ஆணவம், கண்மம், மாயோடு சேர்ந்தா ஆன்மா இருக்கு. இந்த 4 விரலோடு சேர்ந்துதான் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கும். கட்டை விரலோடு சேரவே சேராது. கட்டை விரல் தனியா இருக்கும். அதுதான் இறைவன். இந்த ஆன்மா அப்படி குனிஞ்சு ஆள்காட்டி விரல் கட்டை விரல கூட நீங்க தொட்டு பார்த்தீங்களா, அந்த 3 விரல் பயங்கர செயின் இருக்கும். கை விரல் அந்த நுனியில வைக்கிறது பெருசு இல்லை. அந்த கட்டையினுடைய பாதம், அந்த இறைவனுடைய பாதத்தை தொட்டு அந்த 3 விரலை அப்படி நீக்கினீங்களே, ஆரம்பத்துல சரியான வழி இருக்கும். அந்த வழி நீங்கி இந்த ஆன்மா திருவடியை சரணடையுமானால்
அமைதி கிடைக்கும்னு சொல்லாமல் சொல்றார். இது அதனால அங்க வந்து வடவாளிருந்துன்றார். வடவாளிருந்து மறையோதும் சொல்லாமல் சொல்லக்கூடிய எங்களுடைய பெருமான் நதியோடு, அது என்ன எல்லா இடத்துலயும் நதியை தலையில வச்சிட்டு இருக்காரு. நம்மளு கதை அடிக்கிறான், கங்கா மாதாவை தலையில வச்சுக்கிறான் முட்டை பசங்க. பகீரதன் ஒரு அரசன், அவனுடைய நாடு முழுக்க வறண்டு கிடக்கிறது. ஆகாச கங்கை பூமிக்கு கொண்டு வருவதற்காக கடும் தவம் செய்கிறான். அந்த தவத்தின் முடிவுல ஆகாய கங்கை இந்த மேக வெடிப்புன்னு சொல்றாங்கல்ல, அது போல அப்படியே கொட்டுது பூமியில, பூமி அழிக்கிற அளவு. அவன் பெருமானிடம் முறையிட, பெருமான் தன்னுடைய ஜடமுடியை விரித்து, நீங்க சீர்காழி போனீங்களா குளக்கரைக்கு எதுக்கு அந்த கங்காதேஸ்வரனும் திருமேனி பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க. அது பாருங்க, தலை விரிச்சுட்டு அப்படியே வேற லெவல்ல இருப்பார் சிவன். தன் ஜடாமுடியை வீசி அந்த கங்கையை கட்டி சிறிதாக பூமி கொஞ்சம் கொஞ்சமா அடைய செய்யறார். திருக்கையில யாத்திரை நாங்கள் 1979 நடந்துதான் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 11,000 அடி நடந்து ஏறணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல 10,000 அடி செங்குத்தா இருக்கும், அதுல ஒற்றையடி பாதுதான். அங்க உச்சியில இருந்து அது மகாகாளி அல்லது ஓம்காளி நதிங்கிறாங்க. அந்த 10,000 அடி உயரத்துல இருந்து அந்த கங்கை இறங்கும் கீழே. அந்த முடிச்சு பார்த்தா அந்த மலைமுகடு ஒரு குடிமை போல இருக்கும், தலை குடிமை போட்டா ஒரு அது மாதிரி 10,000 அடிக்கு அப்படியே கொட்டிட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த சாரல்ல வந்து வலிக்கு விழாம போனீங்களா கைலாசம் போலாம், வலிக்கு விழுந்தாலும் உடல் நீக்கிட்டு போயிடலாம் வச்சுங்களேன். அங்கதான் அந்த சாமி ஜடாமுடியில கட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும், கங்கை ஏன் காசில இவ்வளவு அகலமா இருக்கணும், அங்க கட்டி இங்க வரக்குள்ள இவ்வளவு வேகத்தோட வருது. ஆக இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய கங்கை நதி இருக்கு இல்லையா, அழிக்க வந்த கங்கையை தன்னுடைய தலையிலே சூடி இருந்தா அதை வந்து பெருமையா, அப்பா இவ்வளவு சிறப்புடையவர், அவ்வளவு சிறப்புடைய சிறுமான் என் உளமே புகுந்ததனால், என் உள்ளத்தில் புகுந்ததனால் கொதியூர் காலம் எங்கி. இங்க என்னன்னா கொதியூர் காலம் வெயில் காலம். அங்க காலன் என்பது இங்கு வந்து யமனை குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. ஏன்னா அது பின்னால நமன் ஒரு வார்த்தை போடுற. கால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது கால மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சூட்டினால் வரும் நோய், குளிர்ச்சியினால் வரும் நோய். குளிர்காலம் வந்தா துங்குறோம், வெயில் காலம் வந்தா துங்குறோம், அப்பவும் காய்ச்சல் வருது, இப்பவும் காய்ச்சல் வருது, இதெல்லாம் வருது இல்லையா. இந்த கால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிணிகளும், உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய பிணிகளும், ஆயுள் முடிந்து யமனால் ஏற்படக்கூடிய யமதூதர்கள் கொடுக்கக்கூடிய நோய்களும் நம்ம என்ன பண்ணாது. அவங்க நல்ல அவங்க எத்தவங்களுக்கு ரோட்ல போட்டு துவைக்க மாட்டாங்க, நல்ல சாவு கொடுப்பாங்க. ரொம்ப டாம்டோம்னு தெரியும், குடும்பத்தோட திருப்பதியோ எங்கேயோ போயிட்டு வந்து குடும்பத்தோட ரோட்ல போட்டு தேய்க்குதுன்னா நான் நிறைய அப்படி எப்படி வரலாறுலாம் ஏன் இப்படி சாமி செய்யறாருன்னு பார்த்தா ரொம்ப இல்லீகலா பொருளிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சாகடிச்சு செத்து சுண்ணாம்பாய்க்கு பொருளிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன பண்ணேன்னு சாமி இவ்வளவு அயோத்தி பண்ணிட்டு என்னை பார்க்க வந்தேன்னு போட்டு ரோட்ல ராகுடைய பாதிப்புலாம் ரத்த கலவே மரணம் வரும். இந்த கோள்கள் செய்யறது நம்ம செஞ்ச வினை பயன் அப்படி செய்யணும். மிரண்டு போயிட்ட இதை படித்து இந்த பாதுகா கேட்ட வாழ்க்கை ஆட்சியங்களை சாப்பிட்டு பார்க்கக்குள்ள ஐயோ வேற லெவல். ஆக அது ஒன்று பண்ணாதுங்கிறார். என்ன மதிமுதல் மங்கையோடு வடபாடு இருந்து மறையோடு எங்கள் வட நதியோடு, அந்த நதியே கட்டிய பெருமான் அவ்வளவு பெரியவர், அவர் எனக்குள் புகுந்ததனால் இந்த கால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த யமனுடைய தூதர்கள் ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோய்கள், இவையெல்லாம் தானால் அதிகுணம் நல்ல முழுக்க குணமடைக்கிறது. இதற்கு உதாரணம் நேற்று ஒரு வரலாறு, ஒரு மருத்துவர் பத்தி, அது தனி மருத்துவர் பத்தி அதே வந்து காட்சி கிட்ட அவருடைய அருளாட்சியோடு இலவச மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அவருடைய சீடர்லாம் உலக அளவு புகழ் பெற்ற டாக்டர்கள். இவர் வந்து எந்த நோயாளியை தொட்டாலும் அவனுக்கு குணமாயிடும், அவ்வளவு நல்ல டாக்டர் அவர். அவருக்கு பெரும்பிணி வந்து நோயே நீங்கள, அந்த நோய் நீங்க மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை காஞ்சி மகா பெரியவர் இறந்துட்ட சித்தி அடைஞ்ச பிறகு அவருக்கு இந்த நோய் வந்திருக்கு.
ஒரு நாள் காஞ்சி மடத்துல போய் பெரியவருடைய அந்த ஆசனத்துக்கிட்ட போய் முறையிட்டு வந்து படுத்து உறங்கி இருக்காரு. கனவுல வந்து அவ்வினைக்கு வினை அந்த திருநீலகண்டம் படி உன் நோய் முற்றும் குணமாகும் அப்படின்னு பெரியவா வந்து சொல்லிட்டு போனதா அவர் உணர்றாரு. அடுத்த நாள் அவங்க வந்து 100% பிராமணர், அவருக்கு வேதங்கள் அதுல கரை கண்டவர், கல்வியும் கரை கண்டவர், ஆனா திருமுறை பற்றி தெரியாது. அப்புறம் யார் யார் மூலமோ கேட்டு இந்த திருநீலகண்ட பதிகம் எங்க இருக்குன்னு பார்த்து அப்புறம் அவ்வினைக்கு வினை பதிகம் 40-50 நாட்களுக்கு மேல அதை படிச்சுட்டு மருந்து சாப்பிட்டாரு. யாராலும் தீர்க்க முடியாத அந்த நோய் குணமடைந்தது. இதெல்லாம் மெடிக்கல் ரெக்கார்டு. காஞ்சி மடம் சார்ந்த பதிவுகள்ல அவங்க குறிப்பேட்டுல எழுதியிருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தது, இப்படி குணமாச்சு, இந்த பதிகத்தால் குணமாச்சு. அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பதிகம் என்ன இது என்ன செய்யும்? கொதியூர் காலம் அங்கி நம்மனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல நமக்கு முழுசுமையா குணமாக்கி நம்மள நல்லா வச்சு அப்படிங்கிற. அதுக்கு அடுத்து பாத்தீங்களா நஞ்சனி கண்ட நிந்தை. இந்த ஒவ்வொரு பாலும் இறைவனை தனி சிறப்பை கொடுப்பார். யாராவது நம்ம கண்டமணி அணிஞ்சிருக்கோம், ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? விஷத்தை கண்டத்தில் அணிந்திருக்கிறார். சிற்றுயிர்கள் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் பூமியில் உள்ள உயிர்களும் எந்த தலைவனாவது விஷத்தை குடிப்பாரா? இந்த ஆளு குடிச்சிட்டு கழுத்துல வச்சிட்டு இருக்காரு. அந்த விஷம் கீழே தாக்காத அளவு சோறு திங்காத பட்டினிக்கு. அதனால நிறைய சிவாலயங்களை ஒழுங்கா பூஜை கிடையாது, சாமிக்கு நல்ல சோறே கிடைக்காது. ஏன்னா சாமி இப்படி எல்லாம் கோயில் எல்லாம் அழிச்சு போட்டு நல்ல பூஜை நடக்கிற கோயிலையும் ஒரு ஈயம்போட தாம்பாளத்துல சோறை வச்சு படைக்கிறதையும், சிறு கோயில்கள்ல வந்து வீட்டுல செஞ்சு கொஞ்சம் ஆறி போன சோறு கொண்டாந்து படைக்கிறதையும், கரிசட்டியாட்டம் ஒரு துணியை போட்டு அதை கொண்டாந்து படைச்ச அந்த சாமியே இவங்க எல்லாம் இப்படி படைக்க வச்சு சோறு திங்காத இருக்காருன்னு எங்க ஆடுரையா ஒரு சொல்லுவாரு. இத சொல்லிட்டு அவரு கழுத்துல விஷம் வச்சிருக்காரு, அதை சாப்பிட்டா இன்றும் நாம அவருக்குள் தான், சிவனுக்குள் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை பாதிக்க கூடாது சாமி பூஜை வாங்காத இருக்கா கண்ணுன்னு அழுவாரு எங்க ஆடுரையா. எவ்வளவு கருணையாளன் அப்படின்னு. நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்ச உயிர்கள் இல்லாம அழுவதற்காக விஷயத்திலே விஷத்தை கண்டத்தில் அடக்கிய உமையவளோடு கூடிய தர்மவிடை எழுதின்ற எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேளனின் என் எனக்குள்ள வந்திருக்காருப்பா இமைப்பொழுதும் என் நெஞ்சில். நீங்க எவ்வளவு திகைப்புல ஞானசம்பந்தர் எப்படி பாடிடுவாரு இல்ல? என் உலமே அதனால் வெஞ்சின அவுணரோடும் இந்த கோபத்தோடு கொல்ல வரல அவனுக்கெல்லாம் அவுணர்னு பேரு. கத்தி எடுத்துட்டு ஆம்பளை எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு போறானுங்க, எல்லாம் திருட்டு பசங்க, அவங்களுக்கு அவுணர்னு பேரு. அந்த தீவிரலால் நமக்கு இடர் வராது. வெஞ்சின அவுணரோடு விரும்பிடியும் இன்னும் இடி மின்னல் இருக்குல்ல, இடி தாக்கி சாவறது, மின்னல் தாக்கி சாவறது எவ்வளவு இருக்குல்ல. அப்புறம் பூதம்னா அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ காற்று, வெப்பம் தாங்க முடியாம சாவறது, குளிர் தாங்க முடியாம சாவறவங்க, மழை நீர் அப்படியே பார்த்தோம் இல்ல. இதுல உத்தரகாசிலேயே எங்கேயோ மேக வெடிப்பு ஏற்பட்டு 10 கிராமமே மூழ்கி போச்சு. எவ்வளவு பாடுபட்டு அந்த உயிர்கள் பிரிஞ்சிருக்கும். அப்படி இந்த பஞ்சபூதங்களாலும் கொடிய எண்ணமுடைய தீய மனிதர்களாலும் எந்த இடையூறும் வராதபடிக்கு இந்த இறைவனை உள்ளத்தில் ஏந்தியவர்களுக்கு அந்த அவை ஈடர் செய்யாது. அது அவுணர்கள் கொலை வெறி பிடிச்சு அலையிறாங்கல்ல, திருடங்க அடிவடி எவ்வளவு இருக்காங்க இல்லையா, இவங்களால நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இடி தாக்காது, மின்னல் தாக்காது, இந்த தண்ணி அடிச்சுட்டு போகாது, நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணுல மாட்டி சாக மாட்டோம். நம்ம மேல விழவே அதெல்லாம் பயப்படும். வெஞ்சின அவர்களோடு ஒரு முடியும் என்னும் மிகையான பூதம் அவை அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எந்த யாருக்கு நல்லவனும் நல்லவர் தீயவர் 2 பேரும் நல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள நல்லவங்கன்னு சொல்றோம், வாழணும். அப்படியாவது மினிமம் வாழணும். அப்பா எங்க அண்ணனுக்கு அடிபட்டுச்சா, இனிமே வீட்டுல என்ன திட்டவே ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. அவன் நல்ல அடியார் கிடையாது.
எங்க அப்பன் திருநீரே வைக்கிறதில்ல, அந்த நாய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லுது. ருத்ராட்சி அணிஞ்சிட்டு திருநீர் வச்சுட்டு அவனாவது சொன்னா சத்தியமா அவனுக்கும் அவனுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டு. இந்த விளக்கெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், எல்லாருக்கும் நல்ல நோய் இருக்கும். ஏன்னா மனிதம் என்பது மனித பண்புகளுடையவர்தான் மனிதர்கள். ஞான சம்பந்தர்களே மனித பண்பு எப்படி எனில் விலங்கியல் பண்பு எனக்கு பிடிச்சமான கூட சந்தோஷமா பழகி தனக்கு பிடிக்காதவங்கிட்ட பகைமை பாராட்டுதல் மிருக குணம், எல்லோரிடத்தும் அன்பாக பழகுதல் மனித குணம். அததான் சொல்றார். அடுத்தது வாழ்வரி அதலதாடை வரிகோமனத்தர் மடவாதானோடு முடனாய் நான்மலர் வன்னி கொண்டே நதி சூடி வந்தேன் உடமே புகுந்ததனால் கோளறிவுள் இந்த நாய் பூனை அது இதெல்லாம் இருக்குல்ல, கரடி யானை இவை கூட என்ன செய்யும், நம்மளை தாக்காது, நல்லது செய்யுங்கிறாரு. கோளறி உழுவையோடு கொலை யானை கேளல் ஒரு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல ஆட்களை சீறி அடிச்சு சாப்பிடுறது கூட என்ன பண்ணுமோ நம்மை தாக்காது அப்படின்னு. அதுக்கு அடுத்து செப்பில முளைன் அங்கே ஒரு பாகமாக விடையேறும் செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்த உடமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும் மாதம். நமக்கு எதனால நோவு வருது? உடம்பு சூடு அதிகமானா நோவு வருது, குளிர்ச்சி அதிகமானா நோவு வருது, வாதம் அதிகமானால் நோய் வருது, பித்தம் அதிகமானால் நோய் வருது. ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் ஞான சம்பந்தத்திலே 16 வயசுக்குள்ள உணர்ந்திருக்காரு. மதுரைக்கு அவர் போனப்ப அவருடைய வயது 10 வயது பிள்ளைக்கு இவ்வளவு ஞானம் எங்க வந்தது? என்ன வெப்பொடு குளிர் மாதம் மிகையான பித்தம் வினையான இதனால் வரக்கூடிய நோய்களால உடம்பு நலிஞ்சு போகும். இது நலியாமல் அது கூட நமக்கு என்ன செய்யும்? நல்லவற்றை செய்யும். அந்த நோய் நம்மை தாக்காது அப்படிங்க. அதற்கு அடுத்து வேள்பட விழி செய்தென்று விடைமேலிருந்து மடவாதனோடு முடனாய் வான்மதி வன்னி கொண்டே மல சூடி வந்தேன் உடமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடு இடரான வந்து நழியா ஆழ்கடல் நல்ல 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 யார வந்து இலங்கை அரையனை கூட அந்த வினை விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட அந்த வினைகள் ஆழ்கடல் அளவு நம்மை தாக்கினாலும் இந்த நல்லவர்களாக நீங்க இருந்தால்தான் எந்த ஒரு வினையும் தாக்காது. அதற்கு பிறகு இப்படியே தாக்காதுன்னா எனக்கு எப்பயா நல்லது கிடைக்குங்கிறதுக்கு அடுத்த பாடல்ல ரொம்ப அற்புதமா அடுத்த பாடல் வேற லெவலு. பலபல வேடமாகும் பரணாரிபான். பலபல வேடம்னா இந்த பெருமான் இருக்காரே, இவர் சிகப்பா இருந்தனால பேர் தெரியாம சிகப்பன்னு வச்சுதான். என்ன கருப்பா கத்துக்கிட்டு மிடறதுனால நீலகண்டன் வச்சுட்டான். நடனம் ஆடுறதுனால நடராஜன் வச்சுட்டான். அறம் கூறியதால் தட்சிணாமூர்த்தி ஆலமர கடவுள் பேர் வச்சான். ஆலமரத்தடியில உட்கார்ந்து இப்படி பல வேடம் அவருக்கு இருந்தாலும் உமையொரு பாகனாலே பல்வேறும் எங்கள் பரமன். இங்கதான் முக்கியம். முன்ன விடைன்னு வந்தாரு, தர்மமாகி விடை மீது ஏறி வந்துருந்தாரு. இங்க பசுவேறும் எங்கள் எனக்குள் எழுந்தறிய பரமன். எனக்குள் பரமன் எழுந்தருளியதால் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் மலர்மை செய்யோனும் கல்வி கடவுளாகிய பெருமா இருக்காருல்ல, அவர் நமக்கு எல்லா ஞானங்களையும் படிக்கிறது, ஒரு நல்ல பிறவியை தருவார். திருமால் அவருக்கு தெரிந்த எல்லா செல்வங்களையும் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, தேவர்கள் எதிர்காலம் எல்லாம் மிக சிறப்பா இருக்கும். மலர்மை செய்யோனுமாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல கடலை போல சிறந்த சிவாக்குடனும் மேருமலை போல சிறந்த பண்புகளுடனும் சிறந்த அறிவோடும் வாழக்கூடிய தன்மையை அவர்கள் தருவார். யாருக்கு? நல்ல அறியார். அதற்கு அடுத்து இத்திருநீற்றின் சிறப்பு சொல்லனா ஞான சம்பந்த பிள்ளை ஞான சம்பந்தம் இல்லாத, அதனால ஒரு அருமையான நேற்று கூட லோகநாத ஐயா நாங்கெல்லாம் பேசியிருந்தப்ப ஒரு திருநீர் மந்திரிச்சு கொடுத்தா நோய் நீங்குது அப்படின்றது சொன்னார். இன்னைக்கும் நடக்கிறது. எங்க ஊர்ல அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதுல சொல்றாரு, கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட வீரன் மத்தமும் அதிகம் நாகம் முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால்
புத்தரோட அமனிவாதியில் அழிவிக்கும் அண்ணல். இந்த புத்தர் அமணருங்கிறது புத்த மதத்தை சார்ந்தாலும் சமணரை மட்டும் குறிக்கல. அறவழி வாழாத, அன்பு நெறி இல்லாத, அன்பு நெறியில் இருப்பதாக கூறிக்கொண்டு நமக்கு பிற உயிருக்கு துன்பம் தரக்கூடிய நிலையிலே வாழ்கின்ற தீயவர்களாக என்னவது அவங்களை கிட்ட இருந்து எப்படி தப்பு வைக்கிறதுன்னா, அண்ணல் திருநீறு சம்மைதிடமே அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி அணிகிறார்கள் அல்லவா, அந்த நல்ல நல்ல அடியார்க்கு இந்த எல்லா எதிர்மதத்தாரும் எல்லா வினைகளுமே நல்லது செய்யும். கீறப்படும் நிலத்திலே உயிர்கள் தோன்றுவது போல காயப்படும் மனதிலே அன்பு வளரும், அது போல சொல்லிட்டாரு. அடுத்தது, சரி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கய்யா, எனக்கு அந்த நம்ம கைலாசம் அடிக்கடி புலம்பாப்புல, நமக்கெல்லாம் அந்த தகுதியே இல்லைங்கய்யா, ஐயோ நான் ஒண்ணும் இல்லாத ஓன்னு புலம்பாரு, எனக்கு எப்படி இந்த இது நல்லது செய்யும் அப்படின்னா, அங்கதான் ஞானசம்பந்தர் நிற்கிறார். தேனவர் பொழிலாடை உடை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞானம். நான் சொல்றேன்டா, தானூறு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ண முறை செய். என்ன நீ அவன் எப்படியா இருந்துட்டு போறான், அவன் நல்லவன் கெட்டவன் எப்படியா இருந்துட்டு போறான், இந்த மறைக்கற்று மறையில் தெளிந்த ஞானசு முனிவன் ஆகிய நான் அடியேன் சொல்கிறேன், என்னுடைய இந்த சொல்மாலையை ஓதுகின்ற அடியார்கள் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கை வாழ்வார்கள், வானுலக அடைவார்கள், சிறப்பு மிக்க அப்படி ஆணையிடுகிறார். யார் ஏன்டா பயப்பட, நான் இருக்கேன் போடா, இந்த பதியத்தை பாடுற, நீ அரசால்வாயிடா போட. இப்படிப்பட்ட அற்புதமான ஞான சம்பந்தம் என்ன. ஆக இந்த கோளறு பதிகம் வேற லெவலு இல்லையா கைலாஸ்? கைலாஸ் தெளிவாயிடுச்சா? நீ பாவம் பண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்றாரு மறை ஞானம் சொல்றேன், தானூறு கோளும் நாளும் நல்ல நல்ல அடியாரை என்ன நலியாத வண்ணம் இந்த ஞானசம்பனுடைய உரை காப்பாற்றுங்கிறார், சொல் காப்பாற்றுங்கிறார். இதுக்கு மேல குழப்பம் வருவாங்க வராதுங்க. அப்புறம் சும்மா குழந்தைகிட்டு சும்மா திருவுரை படிச்சா போதுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள போய் அப்படிதான் கொள்வாரேனும் குடும்ப நன்மைகள் இல்லாரேனும் நமச்சிவாயன்னு சொன்னா வினதி இருந்தாங்க. ஞான சமுந்தர் வாடா இங்க பாரா, இத்தனையும் நல்ல லிஸ்டே போட்டார்ல, பட்டியல் போட்டார்ல, எதுவுமே அவன் எந்த தொந்தரவும் பண்ணாண்டா. நம்ம உனக்குள் சிவம் இருக்காரு, ஏன் கவலைப்படுறேன்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த கலியுகத்துல குருமார்கள்னு சொல்லி ஏமாத்தி அவன் லக்ஸரியா வாழ்வாலாம் ஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சதுனால, நான் இந்த பதியத்தை படிடா, இந்த உரைய படிடா அப்படிதானே சொல்றாரு. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள், நான் எழுதி வச்ச இந்த பாடலை படிக்கிற நல்ல உள்ளத்தோடு மனிதர்களாய் எல்லோரும் நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு, நீ எல்லாருக்கும் நல்லவன், அவன் குடும்பத்திலேயாவது வாழ முயற்சி செய். கண்டிப்பா என்னுடைய இந்த சொல்மாலை உன்னை என்ன செய்யும், அரசாளக்கூடியதை இங்கு மட்டுமல்ல வானுலகையும் ஆளுவதற்கு செய்யும். வையத்து வாழ்வான் வானுரையும் தெய்வத்துக்கு. நீங்க வீட்லயே வையத்துள் வாழ்வாங்க வாழாம, வீடுங்கிறதுக்குள்ள ஒரு 10 பேருக்குள்ள வாழாம நீங்க உலகத்துல போய் எங்க போய் வாழ்ந்து எங்க போய். அதனால என்ன, ஒரு ஐயா போன் பண்ணியிருந்தாரு காலையில, என்னங்கய்யா சைவம் சிவபெருமானை எல்லா குருமார்களும் குடும்பம் எல்லாம் விலங்கு தடை அது இதுன்னு சொல்றாங்க, நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தை பாரு, என்னங்கய்யா இப்படி ஒரு தவறா பிரச்சாரம் பண்றாங்க, அந்த யோகி அப்படி சொன்னாரு, இந்த யோகி இப்படி சொன்னாரு, அந்த குரு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தாரு, இந்த எல்லாம் வாழ்ந்தாங்க. ஞான சம்பந்தர் அவர்தான் சைவத்தின் குரு, உயிரை பணயம் வைத்து சைவ சமயத்தையும் தமிழையும் மீட்டவர், வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இந்த உலகமெல்லாம் பூத பரம்பரை பொழித புனிதவாய், அதுக்கு எழுதாராம். அந்த ஞான சம்பந்தர் அப்பாவுக்கு உதவி செஞ்சார், வேலை செய்ய பொருள் வாங்கி கொடுத்தார் சாமி கிட்ட. அப்பா சொன்னாரு கல்யாணம் பண்ணிட்டாரு,
வாழ்ந்து காட்டியவர் ஞானசம்பந்தர். உங்க குருமாரில் எப்படியா இருந்துட்டு போறாங்க கூட 1000 அப்படியே மூச்சு அடைக்கி 300 மைல் கூட போலாம். ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ககனானந்தர்னு ஒரு ஐயா பெங்களூர்ல இருந்து அவர் வந்து முத்தி அடைஞ்சிட்டாரு. அவருடைய சீடர் ராமானந்தர் ஜெகனானந்தர்லாம் இருக்காங்க. அந்த யோகானந்தர் வந்து அவர் உலகம் முழுக்க சீடர். அந்த அமெரிக்காவில ஏதோ ஒரு பாலைவனத்துல மழை பொழியது. அவர் சீடர் ஒரு என்னுடைய தொழில் சார்ந்த நண்பர். அவர் வந்து எங்கிட்ட கத்துனாரு. நான் அமரகுந்தியில சிவாலய திருப்பணி செஞ்சுட்டு இன்னைக்கு அங்க போறேன் வாங்க ஒரு 230 குழந்தைகள் வந்து ஆலயத்துக்கு திருப்பணி செங்கல் எடுத்துட்டு களவு கலக்கிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐயோ இத்தனை குழந்தைகளை முட்டாள ஆகிட்டு பக்தியை கட்டி கொடுத்து எங்க குருநாதர் லெவல் தெரியுமா? அப்படி இது வந்து 2001 நடந்த நிஜ சம்பவம். எங்க குருநாதர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இந்த பிள்ளையெல்லாம் உட்கார சொல்லுங்க அப்படின்னு வெயில் அதிகமா இருந்தால குழந்தைகள்லாம் உட்கார சொல்லிட்டு கண்ணே ஐயா வந்து குருநாதர் பாலைவனத்திலேயே அதுல ஒரு பாப்பா எங்க பேரு உங்க குருநாதர் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாங்க. டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம ஜெகநாதன். எங்க குருநாதர் யோகித முட்டாள பாலைவனத்துல மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம், வயல்வெளியில பெஞ்சிருந்தா யூஸா இருக்கும், ஓவரா பேசாதீங்க. சரி இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் யோகத்தை கொடுக்குறாராம், யோக மார்க்கத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைகள் திடீர்னு என் நண்பர் புதுசா ஒரு செம்போ வாங்கியிருந்தார். ஐயா நம்ம எல்லாம் தலையாத்திரை போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்தியூர் போலாம். பவானி அன்பர்கள்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. தேவராஜன்லாம் ஒரு வேட்டியை கட்ட மாட்டான், திருநீரை அணிய மாட்டான். திருநீர் வச்சாதான் சிவன் அருள் கொடுப்பான்னு கேட்கக்கூடிய தேவராஜன். சரி அங்க போனா இதெல்லாம் ஒரே செட்டு. இவங்கிட்ட சொல்லி வாங்க பவானி போய் குளிச்சுட்டு அப்படியே அந்தியூர் போயிட்டு வரலான்ட்டு வரோம். பவானி வந்தோம், குளிச்சோம். மத்தியானம் 2 மணி 3:30 மணி பக்கம் சரியான வெயில். அப்புறம் இந்த பிள்ளைகள் அந்த புதியா என்னாந்து நாங்க இந்த வண்டியில போய் ஐயா இவங்க குருநாதர் என்னமோ வந்து பாலைவனத்துல மழை பெய்ய வைக்கிறான், நம்ம வந்து இங்க மலர வைக்கலாமான்னு. ஐயோ பெரியா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, வேற லெவல் ஆளுங்க. அட ஏங்கயா நீங்க வேற, அவரு சிவபெருமான பேரை சொல்லிதான் வர வச்சிருப்பாரு. நம்ம சொக்கநாதர்கிட்ட கேட்டா மழை வருதுன்னு. எப்படியா கண்ணு மழை வரும்னு எனக்கு பயம். ஏன்னா அவன் உடனே சொல்றான் ஜெகநாதன் நீங்க வேண்டி மழை வரலன்னா இந்த பிள்ளைகள்லாம் யோக மார்க்கத்தை முருகனை காட்டுவாங்க. என்ன பண்றது அப்படின்ட்டு சரி கண்ணு பாடுங்கன்றோம். உடனே அங்க சிவகாம சுந்தரின்னு ஒரு பாப்பா அது கேட்டது, ஐயா தேவாரம் பாடி மலர வைக்கலாமா, திருப்புகழ் பாடி மலர வைக்கலாமா, சொந்த பாட்டு பாடி மலர வைக்கலாமா? எனக்கா கூட்டுல உசுரே இல்லை. அந்த பிள்ளைக்கு இந்த கான்பிடன்ஸ் கூட எனக்கு கிடையாது. நொந்துட்டேன் கண்ணு, வேண்டாண்டா விளையாட்டணும் அப்படிங்களா. இவர் ஒரு மார்க்கமான ஆளு. இவங்க வீடதா இவங்க ஜெகநாதனுடைய வீட ராமானந்தர் வந்து இடதுகால் கட்டவர்ல வச்சுட்டு பேசினா எதிர்க்கிற பெண்கள்லாம் அவருக்கு அடிமை, வலதுகால் கட்டவர் வச்சா ஆண்கள் எல்லாம் அடிமை. அவ்வளவு பெரிய நான் அவரை சந்திச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய ஆட்சி விடுங்கடா இல்லைங்க அப்படின்னு அன்னைக்கு மழை வச்சாங்க. 2 வருஷம் மழை இல்லாத காலகட்டம், எல்லாம் காஞ்சி கரண்டு கிடக்கு. அந்த பவானியில ரவி தேட்டர்லாம் தாண்டக்குள்ள எங்க பிள்ளைங்க பேசி ஐயா நம்ம சொக்கநாதர் இருக்காருங்கயா, நீங்க இருக்கீங்க மழை வரும் அப்படின்ட்டு. அந்த அப்ப எஸ்பி பாலசுமன் வந்து அந்த நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்த பாடல் ஃபேமஸ். ஷேக்ஸ்பியர்னு ஒரு தம்பி தபேலா சூப்பரா நிறைய இறைவன் மேல இளையராஜா பாடல் பெண்களை பாட அழைச்சப்ப நான் சொக்கனா தவிர எவனையும் பாட மாட்டேன், சொக்கனா மேல பாட வச்சுட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு. அப்படி ஒரு நல்ல பாடலாசிரியர் அவரு. இதை எடுத்துட்டு நமச்சிவாய் பாடிட்டு இருக்கோம். எஸ்பி பாடின பாடல அந்த 2 வரை மட்டும் எடுத்துட்டாங்க. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாட்டு காற்றும் நமச்சிவாயம் காற்றும் நமச்சிவாயம். திடீர்னு பார்த்தா நாங்க போன வண்டி அதிர்ந்து காத்து, அவ்வளவு காத்து. அவன் ஜெகன் திருன்னு முடிச்சேன்னு இப்படிங்கிறான், என்னமோ நடக்குதுங்கிறான் ஜாடையில.
எனக்கு பயம். ஏன்னா இவ்வளவு காத்தடிக்குது, இப்ப குழந்தைங்கள வேற கூட்டிருக்கோம். காற்றின் கருணை நமச்சிவாயம், கருணை முகிலும் நமச்சிவாயம். நாங்க பார்த்தா ஒரே வெண்முகில, ஆகாயம் முழுக்க மேகம். நடந்த நிஜம், டேட் வரையும் என்கிட்ட டைரியில இருக்கு. காற்றும் நமச்சிவாயம், மேகம் நமச்சிவாயம், மேகத்தின் கருமை நமச்சிவாயம். ஒரே காதிருள் சூழ்ந்துருச்சு. இந்த பிள்ளைங்க எல்லாம் கண்ணை முடிக்க மெய் மறந்து இருக்கு. 40 குழந்தைங்க பாடுது அது பாட்டுக்கு. காற்றின் குளிரு நமச்சிவாயும், கடும் மழையும் நமச்சிவாயம்ட்டாங்க சொல்லக்குள்ள. மழை தட்டுது, வண்டி ஓட்ட முடியல. ஒரு பக்கம் ஓரம் கட்டி நிறுத்திட்டோம். 4.5 மணி நேரம் மழை. எங்க பிள்ளையெல்லாம் அப்புறம் மழை நிக்கவே இல்லை. நைட்டு 8 வரைக்கும் மழை பெய்யுது. போயிட்டே இருக்கோம். போயிட்டு அந்தியூர்ல போய் செல்லீஸ்வரர் கோயில்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்குனா, கோயில்ல எனக்கு தொடை அளவு தண்ணி நிக்குது பள்ளத்துல. அங்க சிவகுருநாதன் ஒரு அர்ச்சகர் இருந்தாரு. அவரு எங்க வண்டி எங்களை பார்த்துதான் அடடா 4 வருஷம் கழிச்சு சத்யநாதர் ஐயா வராரா, அதுதான் இவ்வளவு மழை வந்து பாடுன்னு விடுங்க. பேர் எங்க போய் விடிது பாருங்க. மழைனா மழை, அப்படி மழை. அப்பதான் உணர்ந்தோம், ஓ உண்மையா உள்ளத்தால் உருகி நம்ம எதை கேட்டாலும் சாமி தருவோம். அதுக்கு பிறகு ககனாந்தரம் குருநாதர்கிட்ட கூட்டி சொன்னார். பெங்களூர்ல போயிட்டு அவரு குருநாதரை பார்த்தேன். நான் யாரா இருந்தாலும் வரேன். அவரு வெள்ளை யோகி இருப்பாங்க, வெள்ளாடு போய் விருந்து கொடுத்தேன். உடனே ஜெகநாத் பார்த்தீங்களே ஐயா உங்களை காலில் கூட வச்சுட்டாருன்னா. அப்புறம் அங்க இருந்து அவரு உடனே போய் நம்ம குருநாதரை இவருக்கு காட்டுனாங்க. அங்க போனா அங்க ஒரு பெரியவர் செல்லுலாய்ட் பொம்மை வச்சிருந்தாங்க. அவரை பார்த்தது நான் ஆடுவ ஆரம்பிச்சிட்டேன், கதறிட்டேன். ஏன்னா எங்க ஆடுரையா தான் அங்க உட்கார்ந்துருக்காரு, செல்லுலாய்ட் பொம்மையா. போயிட்டு கதறுகான்னு காட்டு வெளியே வந்தாங்க. இவங்களுக்கு புரியல. அவர் கேட்டாரு, பெரியவரு ககனானந்தர் கேட்டாரு, எப்படி எங்க குருநாதர் உங்களுக்கு யோக மார்க்கத்தில் ஞானத்தை கொடுத்தாருன்னாரு. இவர் ஆடுரையாச்சு, ஈரோட்ல இருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு ஈரோடு உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. இல்ல அவர் எப்படி தெரியும் சொல்லுங்க. இல்ல அவர் ஒரு முறை வந்து திருச்சியில நான் போனப்ப அவரை சந்திச்சேன். நான் யோக மார்க்கத்தை உலகெல்லாம் கொண்டு போகணும். நான் வகுப்புல இருக்கக்குள்ள அவரு யோகம் பற்றி கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாரு போலப்ப. அப்ப இவரு ககனானந்தர் வந்து உலகம் முழுக்க யோக மார்க்கத்தை கொண்டு போகணும், அதுக்கு எனக்கு ஆற்றல் வேணும், இந்த சிவருமான் தருவாரான்னு கேட்டாராம். உடனே இவர் அங்க இருந்த ஒரு தட்சிணாமூர்த்தி போட்டோவை அவங்ககிட்டயே சொல்லி வாங்கியார சொல்லி கொடுத்து, நீ உலக பெற்ற யோகி ஆயிடுவோம் போன்ட்டான். இவரு வேற லெவல் யோகி ஆயிட்டாரு. உலக நாடுகள் முழுக்க 10 லட்சம் திருடர்கள் யாரையும் சந்திச்சிருக்கேன் அந்த பேர். அப்புறம் அவரு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆட்சி. எந்த ஊரு ஜெகன், இவர் ஊர் எது சொன்னீங்க? நாங்க மேட்டூர். மேட்டூர்ல சொக்கர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, ஜெகநாதன் இவருதான் சொக்கர். அவ்வளவுதான் ஐயா. எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சு, தம்பி உங்களை பற்றி ஆடுரையா நிறைய சொல்லி இருக்காரு, ஏதோ உணர்த்து குருவர் உங்களை கூட்டி வந்திருக்கு, என்ன செய்யுங்க நீங்க பாருங்கயா, நீங்க யோகத்தில் நாட்டத்தோட இருந்தீங்க, யோக மார்க்கத்துல போயிட்டீங்க, அது யோகம் பெருசுன்னு எல்லார்ட்டையும் சொல்லுங்க. இந்த பக்தி மார்க்கத்தை இழிவா பேசுறதை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு பக்தி மார்க்கத்துல ஈஸியா கடவுளை அடைவதற்கு குழந்தைகளை கூட்டி போக ஆடுரை எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு இதை கொடுத்திருக்காரு. இறைவனை அடைவது நோக்கமே தவிர இழித்து கூறல் நோக்கம் கிடையாது. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அதுக்கு அடுத்த 5 நாள் கழிச்சு அவருடைய ஆடுரையாவுடைய நினைவு நாள் கொண்டாடுறாங்க. முதல் எண்ணறியாத போய் அங்க உட்காரம் பாருங்க. அப்புறம் சபையில ஐயா வந்து பல 1000 சீடர்கள் அந்த கிரவுண்ட்ல எல்லாருக்கிட்டையும் சொன்னார், இது நாள் வரைக்கும் பக்தி மார்க்கத்தை இழிவா பேசினேன், ஆனா எல்லா மார்க்கத்தின் தலைவர் குருநாதர் சிவருமான் என்பதை உணர்ந்ததால் சரியை கிரி யோகம் நான்கும் சமமானது. இனிமேல் நான் என் சீடர்கள் யாரும் பிற வழிபாட்டினை குறை கூறாதீர்கள். இதுக்கு ஒரே ஒரு காரணம் ஞானசம்பந்தர் இருப்பான். அந்த ஆளுமை இருக்குல்ல, சிவன் எனக்குள்ள இருக்காராடே, நான் சொல்றேன் அவ்வளவுதான். எங்க சிவகாமியாலையும் பிரியாவாலையும் ஒரு பெரிய யோக மார்க்கம் இது பண்ணின சேட்டையில ஜெகநாதன் போய் இதை அங்க சொல்ல எவ்வளவு பெரிய ஒரு
அற்புதமான நிகழ்வு வாழ்க்கையில நடந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? சைவம். சைவம்னா அன்பு. அன்பு விலங்குகளுக்கு, மனுஷங்கிட்ட இருக்கு, எல்லாருக்கிட்டே இருக்கு. விலங்குகள் அதை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கடந்து சோறு போட்டா நம்ம கிட்டையும் நாய் வாழாட்டுது. ஏதோ கொடுத்த புலி கூட ஃப்ரெண்ட்லியா பழகுது ஒரு வீட்டு கூட. அந்த யூடியூப் எல்லாம் வரக்குள்ள ஆச்சரியமா இருக்கு. மனிதன் மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயே பகைமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால இறைவனுடைய அருளால் நாம் நல்ல நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க அடியார்களா வாழ்ந்து பெருமானை மகிழ்வித்து வளம் பெறுவோம். என்ன கைலாஸ்? நமச்சிவாய வாழ்கங்கய்யா, நமச்சிவாய வாழ்க. இது பூரா கைலாஸ்க்கு மட்டும்தான் தனிப்பட்ட சொந்தம். ஐயா அந்த ஏன்னா கைலாஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பையன். சிவா சிவா மணி 9 ஐயா அந்த நிகழ்வு மட்டும் சொல்லிக்கிறேங்கய்யா எல்லாத்திட்டையும். ஒரு சின்ன 2 நிமிஷங்கய்யா சொல்லிக்கிங்க. உங்க டைம் என்கிட்ட டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நமச்சிவாய வாழ்க. அம்மா ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது, அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேங்கம்மா. இந்த ஐயாவுடைய பதிவு, ஞானசம்பந்த பெருமானுடைய பதிவை பார்த்துட்டு நமக்கு அந்த நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்கன்னு உள்ளுக்குள்ளார வந்து அந்த 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 மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். ஒரு இப்போ பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அதிசயத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அதை பகிர்ந்துக்கிறேன். நேற்று ஒரு நாயனாருடைய குரு பூஜை வந்து திருமுருகன் பூண்டி கோயிலில் திருப்பூரில் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது நம்ம அங்கே முற்றோதல் முடிச்சுட்டு அந்த குரு பூஜையில் வந்து பங்கேற்கிறதுக்காக கிளம்பி போகிறேங்கம்மா. அங்கே வந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்கன்னு முடிஞ்ச அளவுக்கு நினச்சிட்டு அந்த நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த இந்த சைடு வலது சைடு வந்து பார்த்தோம்னா 63 நாயன்மார்களுடைய சிலைகளும், லெஃப்ட் சைடு வந்து ஒரு விநாயகப் பெருமானுடைய சிலையும் இருக்கும். அந்த விநாயகப் பெருமானுடைய தலை கிரீடத்தில் ஒரு சின்ன நாரையோ கொக்கோ மாதிரி ஒரு பறவை, ஒரு கருப்பாக வந்து ஒரு பறவை ஒத்த காலில் வந்து நின்றுட்டு இருந்தது. அது விசாரித்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5-6 நாட்களாக வந்து அந்த பறவை வந்து அந்த இடத்துல வந்து விநாயகப் பெருமானுடைய தலை மேலே இருந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லோரும் வந்து கோயிலை பிரகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அது பக்கத்தில் நின்றுட்டு நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்கன்னு கண்ணீர் மல்க அந்த நன்றியை தெரிவித்தேன். பக்கத்தில் வந்து விநாயகப் பெருமான் பக்கத்து தலைமையில கிரீடத்தில் இருந்த அந்த பறவை வந்து பக்கத்தில் முதல் நாயனாரான ஞானசம்பந்தர் காலில் போயிட்டு மறுபடியும் வந்து அந்த பின்னாடி விநாயகப் பெருமானோட தலைமையில வந்து உட்கார்ந்தது. 5 நாட்களாக வந்து ஒரு காலை கூட எடுத்து வைக்காமல் விநாயகப் பெருமானுடைய காலில் தலைமையில இருந்த அந்த பறவை அந்த நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்கன்னு நம்மளுடைய அந்த கூக்குரலுக்கு இணங்க ஒரே செகண்ட் நமக்காக சாமி வந்து அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனுபவத்தை வந்து நேற்று சாமி வந்து நமக்கு கண்கூட காமிச்சாருங்கம்மா. அது வந்து அது பார்த்த உடனே நம்மளால் வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா அந்த நிகழ்வுக்கும் அந்த ஞானசம்பந்தம் வாழ்க நமச்சிவாய வாழ்க அந்த சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தகுதி கொஞ்சம் கூட இல்லாத நபர் தான் நானெல்லாம். ஆனால் சாமி கருணைக்கு இணங்க வந்து அந்த செயல்களெல்லாம் வந்து வெளிப்படுத்துறது எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய கருணை, சைவத்தினுடைய சிறப்பு, ஞானசம்பந்தரனுடைய கருணை. அப்போது நீங்களும் கூடுமான அளவு நமச்சிவாய வாழ்க அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி எப்படி நேற்று ஐயா சொன்ன மாதிரி யமகிங்கர்கள்ட்டிருந்து தப்பிக்கலாம். சாவுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கொடுமை இல்லை, சாவுகிட்டிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாவுகிட்டிருந்து தப்பிக்க முடியும், வாழம்போடு வந்து நரகடையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒரு வினைப்பதிவாக எதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கருணையினால் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்கம்மா. அதனால் நம்ம அருளாளர்கள் கிடச்ச எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. காலம் முழுக்க வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால் கூடுமான அளவு வந்து ஞானசம்பந்த பெருமானை வாழ்த்தி வணங்கி இந்த பிறவி கடையை ஏறுவோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்க. ஞானசம்பந்தரை வாழ்த்தி வணங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து
நான் இருக்கேன் போடா அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் இல்லாதனாலதான் இந்த சமுதாயம் எவ்வளவோ போலிகள் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கு. இவை பொழுதும் நீங்காமல் நம்முள்ள இருந்து நம்ம ஏதாவது படிச்சா எதை படிச்சாவது நம்ம உருப்பட மாட்டோமான்னு ஏங்குறவர்களுக்காக தான் தலைமுறை கடந்தும் ஆளக்கூடிய இந்த திருமுறைகளை சாமி சிதறைகளிடமிருந்து நடராஜா பாதுகாத்து இந்த காலத்திற்கு தேவையில்லாததை படித்து தேவையானதை கொடுத்தார். ஞானசம்பந்த தேவாரத்தை தினம்தோறும் ஒரு பாடல் படித்து வந்தால் மட்டுமே இது ஞானசம்பந்தருக்கு நாம செய்யக்கூடிய கைமாறு. அவருக்கு கைமாறி யாராலும் செய்ய முடியாது. இருந்தாலும் கூட அந்த தமிழ் என்ன ஞானத்தமிழ் இல்லை, மற்ற மொழியை விட மற்ற பாடல்களை விட இந்த ஞானசம்பந்தருடைய தமிழுக்கு தான் ஞானத்தமிழ்னு, ஞானத்தை தரக்கூடிய தமிழ், மன உறுதியை தரக்கூடிய தமிழ், மன தெளிவை தரக்கூடிய தமிழ், பாவம் போக்கக்கூடிய, வினை நீக்கக்கூடிய, வினை நீங்குமே ஆணையிட்டு சொல்ல முடியுமா என்ன யாராலையாவது? எவனா சொல்லியிருக்காங்களா இந்த உலக வரலாற்றுல? போடா இத படிடா வினை நீங்கிடுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார், ஞானசம்பந்தர் மட்டும்தான். அங்க அது இது அவன் ஞானாசிரியன், ஊனாசிரியன், சித்தாந்த சிம்மம், அருகுருநாதர் பொருட்டு எல்லாத்தையும் விட்டுருந்த ஞான குருநாதன் ஆகிய ஞானசம்பந்த பெருமானின் திருவடியை மனதால் நினைப்பு. ஏன்னா அவருடைய உடல் பிரபஞ்ச பேர ஒளியில் கலந்து காற்றில் நிறைந்திருக்கிறது. காற்றில் நிறைந்ததால் மண்ணிலிருந்து தப்பிச்சிருக்குது இல்லையா? கரையான் தொற்று மண்ணு தானே, அதுல இருந்து தப்பிச்சிருக்கு. காற்றில் அவருடைய வார்த்தைகள் கலந்திருந்தது. ஆக காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்திருக்கிற சிவத்தோடு ஞான சம்பந்தம். எங்கெங்கு ஞானம் தேடல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஞான சம்பந்தர் கண்டிப்பா இருப்பார். அவருடைய அருள் உண்டாகும். ஏனெனில் நம்முடைய தம்பி கைலாஸ் போய் அங்க குருஞான சம்பந்தர் சமாதி முன்னாலதான் எழுதாரு. குருஞான சம்பந்தருடைய இயற்பெயர் திருஞான சம்பந்தர். அந்த பதியத்தவரம் கதிவாழ்க வேதனல் ஆகமம் ஆக கண்மணி உன் பதிவாழ்க சைவம் திருநீரும் கண்டியும் ஆழ்க அருக்குருவாகும் திருக்கூட்டமாக கோணைகள் தெருவாழ் தருமை திருஞான சம்பந்த தேசியனேன்னு வாழ்த்தருக்கும் தருமபுரத்துல. அந்த திருஞான சம்பந்தர் குருவாக இருந்தால் அவர் குருஞான சம்பந்தன் வழங்கப்படுகிறார். ஆக ஞான சம்பந்தம் போய் அங்க திருஞான சம்பந்தத்தை அழுதாரு, திருஞான சம்பந்தத்தை படிங்கிறாருன்னு குருஞான சம்பந்தர் நமக்கு உணர்த்துகிறார். சொக்கநாத வெண்பா சொல்லும், உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகைகானேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மும் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதான்ட்டு அந்த ஒரு பாடல் அடியனுக்கு ஆரம்ப காலங்கள்ல ஒரு 20 ஆண்டுகள் தெரிந்த ஒரே பாடல் இந்த சொக்கநாத வெண்பாவும் அந்த கற்ற உற்றாரை ஆண் வேண்டேன் மூர்வேன் ரெண்டே பாடல் தான் தெரியும். வேற எதுவும் அது கடையோட எனக்கு கருணையினால் இந்த 3 பாடல் தான் எனக்கு தெரியும் 20 வருஷம். அப்புறம் பார்த்தா திருவுருள் எதோ செஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் குருவர்களும் திருவுருளுமா எல்லோரும் ஞான சம்பந்தர் கூறியது போல நல்ல நல்ல அடியார்களாக, அடியார்னா வெளியே வந்து சிவன் கோயில்ல மத்தவனுக்கு சோறு போடுறதுல மட்டும் அடியாரா அந்த பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தில் அடியாரா இருக்கணும், அடியாளா இல்ல பெரம்பு எடுத்துட்டு மிரட்டிக்கிட்டு அறிவு கெட்டவனே நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படி எல்லாம் கிடையாது. நீ எல்லாம் மோதே உன்னை போய் கல்யாணம் பண்ண அதெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அவருக்கு அடிமையா அன்போடு தொண்டு செய்தால் சிவலோகம் வேறெங்கும் இல்லை, நம் வீட்டில் தான் இருக்கிறது. உணர்வோம் வாழ்வோம். இன்னைக்கு உமாதேவின்னு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க போல. அம்மா நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. உமாதேவி அம்மா நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாங்கம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா. உமாதேவி அம்மா, தேன்மொழி அம்மா 2 பேர் வந்திருக்காங்க. நமச்சிவாய் வாழ்க உமாதேவிங்கம்மா. நமச்சிவாய் என்ன பயணத்துல இருக்கீங்களா?
கைலாசம் ஏதோ பயணத்துல இருப்பாங்க அவங்கள. நமச்சிவாய் வாழ்க. தேன்மொழியம்மா நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. நமச்சிவாய் வாழ்கையா. அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா உங்களைய கூட்டத்துக்கு. அம்மா நீங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்கம்மா. என் பேரு தேன்மொழி தானே. இது பெங்களூர்ல இருந்துட்டு இருக்குங்க. கோயம்புத்தூர் அவினாசி தானே ஐயா எதிர்துங்க. நாங்க இங்க பேரு படிக்கிறாங்க, அதனால இங்க வந்துருக்கோங்க. கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, சந்தோஷங்கம்மா நீங்கள் வந்தது. நமச்சிவாய் வாழ்க. உமாதேவி அம்மா நீங்கள் வந்தது, உங்கள் வருகைக்கு நன்றி. தொடர்ந்து தினமும் நடக்குதுங்கம்மா, 8:20 9:30 மணி வரைக்கும். அதனால் இந்த வகுப்புகளில் வந்து நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்கம்மா. சரிங்க ஐயா, கலந்துக்கிறேங்க. நமச்சிவாய் வாழ்க. வேற கருத்துக்கள் நவநீதன் ஐயா? நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேங்க. சொல்லுங்க. என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் சிலதெல்லாம் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஐயா. நம்ம நிறைய நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சுட்டாலும் நம்ம சொற்பமா தான் அதை பயன்படுத்துறோம். அவங்க தீவிரமா அதுல பண்றதுக்கு என்ன செய்யணும்? தீவிரமா இல்ல, தினம் ஒன்னா பயன்படுத்த, தினம் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு பயன்படுத்துறாவே போதும். அது வாழ்நாள் முழுக்க மற்றவற்றை கொண்டாந்துடும். அந்த ஒன்பது நயமா பேசினாவே போதும். நயம்பட உரை உங்களுடைய சொல்லில் அதிர்வும் செயலில் அதிர்வும் இல்லைன்னா நீங்க நல்ல எல்லாருக்கும் சொல்லிலும் செயலிலும் அதிர்வு இருக்கக்கூடாது. அதிர்வுனா புரியலைங்க எனக்கு. அதிர்வுனா அடாவடித்தனம். நான் சொல்றேன் என்ன, அது அது அதிர்வு. சொல்லிலும் அதிர்வு இருக்கு, செயலும் அப்படி இருக்காது. கையெல்லாம் எட்டாவும் அது இல்லாத இருந்தா போதும். எளிமைக்கும் இனிமையும். என் பையனை அடிக்க கை வாங்கினாங்கய்யா, நான் வந்துட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அவன் என்ன அடிச்சிட்டாங்கய்யா? ஏன் கைய உருவானே அடி வாங்குவானே, அதுக்கு அன்பா டே என்னடா கண்ணு பண்றேன்னு இருந்தா கதை சரியா இருக்கும். இல்ல கை தூக்கணுங்கய்யா, காலை தூக்குனேன் அடிக்கிறதுக்கு பண்ண. திடீர்னு மனசுல ஏதோ பண்ண வேண்டாம்னு அமைதியா நின்றுட்டு அப்படியே சன்னாய் நின்ட்டேன். அதுக்கப்புறம் அவரு வந்தவரு சும்மா இல்ல, அவரு நான் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி வாங்கினாவே அடியவர் தான். சாமி என்ன சாத்துறாரு வாங்கிட்டானே இருக்கோம். ஐயங்களையும் சாமி இருக்காருல்ல. ஏதோ அவனுக்கு பிடிக்க, அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத, அந்த ஆண்டவர் கேட்டது ஏதோ ஒண்ணு நீங்க முறையா செய்யல, அதனால அந்த ஆண்டவர் கோபத்துல 2 தட்டிட்டு போறாரு. ஒன்னும் தவறு கிடையாது. பிஞ்சு பிள்ளையா இருந்து அப்பா அடிச்சப்ப சந்தோஷமா வாங்கிட்டோம் இல்ல. அந்த ஏற்றும் கொள்ளும் தன்மை இருந்தா எல்லா இடத்துலயும் நம்ம சிறப்பா இருக்கலாம். அரை மணி நேரத்துல சமாதானம் ஆயிட்டாருங்க. நம் பிள்ளைகள் செய்யற எல்லா செயல்களுக்கும் நாம் தான் முன்னோடி. எங்க அப்பா எங்களை அடிச்சதே கிடையாது. ஒரே ஒரு நாள் அடிச்சாரு. கரும்பு நறுக்கி ஜோப்ல போட்டு திங்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தேன். கடையில ஏதோ குச்சிக்கிழங்கு வாங்கி சந்தையில விற்கிறத வாங்கினோட்டு பெல்ட் ரோப் இருக்குல்ல, அப்பா ஈபில இருந்தாங்க. மின்சார கம்பம் ஏறதுக்கு ஒரு பெல்ட் ரோப் வச்சிருப்பாரு. எடுத்து இழுத்தாரு. ஒரு இழுப்புனால அதுல கம்பி வேற முன்னால கட்டிருந்துருக்கு. அவர் கவனிக்கலையாட்டிருக்கு. அடிச்சு முதுகுதெல்லாம் படுத்து போயிடுச்சு. அழுதாரு. புருவத்துல வேற வெட்டி ரத்தம் 5 தையலு. அப்புறம் அவரு ஒரு வேற உட்காந்து அழுதாரு. ஐயோ என் பையனை அடிச்சிருமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவனை அடிச்சியா. அதுக்கு பிறகு அப்பா அடிக்கிறது இல்லைன்னு எனக்கு அந்த கேவலமான சந்தோஷம் அதுக்கு பிறகு வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ஒரு வன்முறை பெரிய அன்பை கொடுக்குறீங்க. நிறைய நேரத்துல சரியாச்சுங்க. அதாங்க, அரை மணி நேரத்துல சரி பண்ணிட்டாருங்க. அதுதாங்க அன்பு. அதனால அன்பின் வழியை இல்லை. நாங்க அன்பை நிறைய வளர்த்துக்கிட்டோம்னா எல்லாம் இனிமே. ஐயா கந்தசாமி
சுப்பிரமணிய ஐயா. நமச்சிவாயம் வாழ்க ஐயா. ஐயோ, முக்கியமான ஒருத்தரை கூப்பிடாத சொல்லுங்க. நமச்சிவாயம். அருமையா இருந்துச்சுங்க ஐயா வகுப்பு. நல்லா நாளே இருக்கேன்ட்டு ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. அந்த வகுப்பு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். 8:30 மேலதான் வந்தேன். எது எங்க எது கிடைக்குதோ அது அங்கங்க வாங்கி சேமிக்கிறது தான் ஒரு கண்டிப்பாங்க ஐயா மனித தன்மை. உண்மையாவே நவநீதா ஐயா சொன்ன மாதிரிதாங்க ஐயா. பக்குவப்படுறோம், எல்லா விஷயம் தெரியுது, அந்த நேரத்துல அப்ளை பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபீல் பண்றோம், மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த உணர்ச்சி வசப்பட்ட போது மறுபடியும் அதேதான் அந்த பழக்கம் தான் வருது. சீட்டாங்காம் வினை தீண்ட பெறா திருநீல தினம் படிங்க. அபினிக்கு வினை. அதுதாங்க ஐயா, எல்லாம் நன்மை கெட்ட எல்லாமே தெரிஞ்சுது. அது அனுபவத்துக்கு வரும்போது கொஞ்சம் பழக்கப்பட்டதுதான் வருது. எழுதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நிறைய எனக்குள்ள நிறைய மாற்றம் தாங்க ஐயா நான் கொண்டு வரேன். என்ன திருத்திக்கிறேங்க. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மேட்டூர்ல உணாத எங்க கோயில வந்து தேவையில்லாத சேட்டோம்னா அடி பின்னிடுவேன். போலீஸ் கேஸ் எல்லாம் வேற அடி வன்முறையில எல்லாம் ஜெயராஜன் வந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னை கண்டு ஓடுங்க காரணமா கண்டது திட்டுவேன். இப்பவும் திட்டிட்டு இருக்கேன் எல்லாரையும். ஏன்னா நான் திட்டுறது அவன் நல்லா இருக்கணும்னு திட்டுவேன். ஆனா அவங்க நினைச்சாங்க சுக்கரையா அவர் எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாருப்பா, அவருக்கு திட்டுறது தவிர ஒன்றும் தெரியாது, எதுக்கு திட்ட எல்லாம் தெரியாது. அதுல எனக்கு ஒரு சுயலாபம் இருக்கு, அதனாலதான் திட்டுறது. ஏன்னா எவனையாவது 10 தடவை திட்டிட்ட கைலாசம் 10 நாள் காரி திப்புற மாதிரி திட்டோன்னு வச்சுக்குவேன். அந்த ஆளு ஏதோ பெரிய இதாட்டம் பேசினா கடைசியில அந்த ஆளே நாய் மாதிரி விழுறான்னு விலகிடுவான். ஒரு பற்று நீங்கிடும்ல அளவுக்கு. கண்டிப்பாங்க, ஒரு தெளிவு ஏற்படுதுங்க ஐயா. அதோட நம்ம பண்ற தவறு நம்மளுக்கு தெரியுது, அதுதான் முக்கியம். அது தெரிஞ்சா நம்ம நல்லவங்க ஆயிடுவோம். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நன்றும் தீரும் பிறதர வாரம். இது ஒரு வார்த்தை வீட்டுல எழுதி வச்சுட்டீங்களா பக்குவப்பட்டலாம். நன்றும் தீரும் பிறதர வாரம். நல்லதோ கெட்டதோ நம்மளாலதான் வரும் ஐயா. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் சண்டை போட்டு ஒரு பல தாட்டி சொல்லி சொல்லி புரிய வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வாட்டி நார்மலா சும்மா சொன்னா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, செய்ய மாட்டேன்றாங்க, கோவம் வருதுங்க ஐயா. அது பேரு கோவம். கத்தி கத்தி சொல்லி சண்டை போட்டு திட்டி அப்புறம் தான் என்னான்னு கேக்குறாங்க. இப்ப நான் சாப்பிட்டா ஒரு புட்ட சொன்னேன்னா நீ ஒரு வாட்டி தானே சொன்ன, அப்படி செய்யாம போயிடுறாங்க. அப்ப கோவம் வருது. விட்டுருங்க, நீங்க செஞ்சிருங்க. 4 நாளைக்கு நீங்களே இழுத்து போட்டு செஞ்சா அப்புறம் அவங்களுக்கே இடம் எல்லாம் அம்மாவே செஞ்சுட்டு இருக்கா இல்ல அக்காவே செஞ்சுட்டு இருக்கா, நம்ம மூட்கரேசனா அவங்க பங்கேற்றுவாங்க. அப்படி கோயிலுக்கு போறதுக்கு சண்டை போடாம விட்டுட்டு தாங்க ஐயா இப்ப எங்க வீட்டுக்காரர் இலங்கைக்கு புக் பண்ணி போறாங்க. இதுவே பெரிய மாற்றம் தான். நான் சண்டை போடுவேன் கோயிலுக்கு போறதுக்கு, ஆனா அவரே புக் பண்ணி அவரே எல்லாத்துக்கும் அவர் தான் பார்த்தாரு. நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல, இன்வால்வே ஆகல. அதுவே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்குலாம் சின்ன கோயில் போனாலும் ஒரு பெரிய சண்டை நடக்கும், தொடர்ந்து சண்டை நடக்கும். அதெல்லாமே ஒரு பெரிய மாற்றம் தாங்க ஐயா. அது உங்ககிட்ட சொல்லணும்ட்டு பகிர்றேங்க ஐயா. நிச்சயமாவேங்க ஐயா. நம்ம மாற மாற சுற்றி இருக்கிறவங்களும் மாறுறாங்கன்றதுதான் ஐயா. இந்த சமுதாயம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணு. வேதத்துல தெளிவா சொல்லுவாங்க, இந்த சமுதாயம் ஒரு கண்ணாடி போன்றது. நீ கண்ணாடியில் பார்த்து சிரித்தால் அது சிரிக்கும், முறைத்தால் முறைக்கும். நீ அடித்தால் உனக்கு காயம் ஏற்படும் என்று கண்ணாடி உடைந்து விடும், பிறகு பயன் தராது. கண்டிப்பாங்க ஐயா. இந்த உலகம் நமக்கு பயனே தராது. ஏன் நம்ம முறைப்பானே அதுல இருக்கிற உருவம் தான் எதுக்கு இருக்கிறது, நம்ம உருவங்களே மறந்துட்டு. கண்டிப்பா ஐயா நமச்சு ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. சொல்லுங்க ஐயா. இப்போ புத்தர் ஆசை படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் புத்த மதத்தை சொல்றாருங்கய்யா. அவரும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. மகாவீரரும் சமண சமயத்துல ஒரு எந்த புல்லு பூச்சி எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல ஒரே விடை என்னன்னா, புத்தர் போய் அவங்க காலத்துல வட இந்தியா முழுக்க வேதங்கள் வியாபித்திருந்த காலம். அவங்க இப்ப எப்படி அறிவின் குழப்பம் ஏற்பட்டு மக்கள் கண்டபடி திரிஞ்சிட்டு கறிகிரி தின்ட்டு மாட்டுக்கறி அளவு வந்துட்டான், பன்னிக்கறியும் ஊருக்குள்ள விற்க ஆரம்பிச்சிட்டான்.
இப்படி இருக்கக்குள்ள இவர் பள்ளி பாடசாலையில் படித்த பொழுது பாதிக்கப்பட்ட ஒழுக்க வாழ்க்கை மக்கள் கிட்ட இல்லாத போயிடுச்சு. அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு ரிக்வேதத்துல இருக்கிற இந்த 5 கடமைகளில் 3வது கடமையை அவர் எல்லார்ட்டையும் கொண்டு போறார். எப்படி கிறிஸ்டாலிட்டி இன்னைக்கு போச்சோ அதுபோல அவங்களும் சைவர்கள் தான், அன்பு வழி நின்றவர்கள் தான். பிற்பாடு அவரை தழுவியவர்கள் அதை மதமாக மாற்றி சுயலாபத்திற்காக பெரும் போர்களுக்கு எல்லாம் வித்திட்டாங்க. சமணம் மகாவீரருங்கயா. சமுதாய சீர்குலைவு ஏற்படும் பொழுதுதான் ஏன்டா இப்படி எல்லாம் அடிச்சுட்டு வெட்டிக்கிட்டு கறி தின்ட்டு அது தின்ட்டு இருந்து குடும்பத்துக்குள்ள பகை பண்ணிட்டு இருக்கீங்க, அன்பா வாழுங்கடான்னு உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசம் இப்ப எப்படி சிவனடியார்னா ருத்ராட்சம் போட்டு காசு வாங்கிட்டு வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு கருமாதி பண்ணி காசு வாங்கிட்டு பேர் வைக்கிறது காசும் இப்படி போதில்லை. இது மாதிரி சமுதாய சீர்குலைவு வரும் பொழுது புத்தரோ மகாவீரோ இதெல்லாம் இல்லப்பா நீ இப்படி அன்பாயிரு, எல்லாருக்கிட்டையும் அன்பாரு, அடிச்சுக்காதையும் சொல்றாங்க. அவங்க காலம் வரைக்கும் அது சீரா போகுது. அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க பாளையர்ஸ்னு சொல்லிக்கிறவங்க இதை வச்சுக்கிட்டு மற்றவர்களை இழிவுபடுத்துறது அது மாதிரி போய் அந்த சமயத்துக்கு களங்கம் தேடி வைக்கணும். இங்க எல்லாம் சைவம் தான். சைவம்னா அன்பு, எது எது அன்பா இருக்கோ அதெல்லாம் சைவம். பிற்பாடு இந்த எப்படி கிறிஸ்தவர்கள் சாதாரணமா பள்ளிக்கூடம் இருந்து அது இதுன்னு நல்லது செய்யற மாதிரி மதமா பெருசா செய்யறாங்களோ அது போல இந்த புத்திஸ்ட் மதம் தன் மதம் அதுவும் பாத்தீங்களா சிலுவை போர் இஸ்ரேல்லாம் சிலுவை போர் தொடங்கி இன்னும் மதம் மாற்றத்துக்கான அடிதடி தானே இருக்கு. அதனால அந்த புத்தர்களும் அவர்களே ரிக்வேத கீதம் அவங்க. பைபிளும் குரானும் யஜுர்வேதத்தின் பாதிப்பு நிறைய இருக்காது. அதனால சொல்றேன் யஜூர்ல இருக்கிற நிறைய சப்ஜெக்ட் நபிகள் நாயகமும் இயேசும் கொடுத்திருக்காங்க அந்த விவிலியத்திலையும் திருக்குறான்லயும். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜாதகத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் புரட்சமயம் போயிடுவாங்க. லக்னத்துல ராகு கேது இருந்தா கண்டிப்பா முஸ்லீம் அல்லது கிறிஸ்டியன் போயிடுவாங்க. இந்துவா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் யாரோ சொன்னாங்க என்கிட்ட ராமகிருஷ்ணன் கிறிஸ்துவ போதனை சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு காலையில பேசிட்டு போற ஐயா சொன்னாங்க. அதுபோல அது அந்த சில பிறவிதானே இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது அங்கங்க தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி கிடக்குது ஞான சம்பந்தரை நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஞான சம்பந்தரையும் தமிழையும் நெறிப்பட்ட வாழ்க்கையும் கொண்டு வரலாம். இன்று ஞான சம்பந்தருடைய கூட இன்றோடு வேக வேகமாக நிறைவு பெற்றது. ஏன்னா நான் கொஞ்சம் விரிவா சொல்லக்குள்ள எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை கைலாஸ் மெண்டல் ஆயிடுவாப்புல ஒண்ணு. அந்த பையன் 2 நாளா தூங்கவே இல்லையா, அவ்வளவு பாதிச்சிருக்கு அவன மனது ஞான சம்பந்தங்கிற பாதி. அதனால ஏண்டா சாமி நம்மளால ஒருத்தர் மெண்டல் ஆகணும்ல, அதனால கொஞ்சம் அப்படி பட்டும் படாம மேம்போக்கா தூவிட்டு மட்டும் இந்த வகுப்பு நிறைவு செய்யும். நாளைக்கு சாமி திருமுறையில ஏதாவது ஞானசம்பந்தருடைய பாடல் விளக்கம் கொடுங்கய்யா. அதான் பஞ்சாட்சர பதிகம் தான். நன்றிங்கய்யா. இன்னொன்னு பாக்கி இருக்குல்ல. நன்றிங்க. நன்றி. பஞ்சாட்சரம் யாரு வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. யார் யார் சொன்னா என்ன கிடைக்கும்னு சொல்லணும். வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அமைச்சு செல்லம்மா அவங்க அப்பாலாம் பெரிய வேத வித்வாங்க. அந்த அம்மா சாகுறப்ப நமச்சிவாய அப்படின்னு சொல்லுது. அந்தியுள் மந்திரம் அஞ்சலுக்கும் துஞ்சலும் துஞ்சல்லாத போதிலும் நெஞ்சகம் நினைவின் ஆடு வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்கும். மனதில் வஞ்சனம் இல்லாமல் நீங்க வாழ்ந்தா அஞ்சலுக்கு என்ன பண்ணும், யமன் வந்தா கூட உதைத்து உங்களுக்கு நண்பன் ஆகும். அது நல்ல பதிகம். அதாவது நாளை சிந்திக்கும். திருவருள் எல்லாருக்கும் உண்டாக எல்லாம் உள்ள என் தந்தை மீனாட்சி சுகுநாத பெருமான் திருவடி வணங்கி திருவருள் எல்லாருக்கும் உண்டாக எல்லோரும் எல்லா நலன்களும் அவர்கள் சார்ந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் அன்புள்ள அடியார்களாக வாழ திருவருளை வேண்டி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய.